இந்த குழந்தைக்கு விழி சவால், பார்வை சரியில்லைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? கல்வி பார்வையில் நான் தான் முதலிடம் என்று வந்து நின்று கொண்டிருக்கிறார் சிங்கப்பெண் திவ்யதர்ஷினி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே, எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அண்ணாவோட பெரிய ஃபேன். அவங்களுடைய மூவி அதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேன் ஆனதை விட அவங்க 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 செய்கிற சேவைகளை தாண்டி அவங்க ரசிகர்களும் சேவை செய்கிறாங்க அப்படின்றது பார்த்து வியந்து தான் இந்த அளவுக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் வந்துட்டு ஜூடோ பிளேயராக இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு ஜூடோ போயிட்டுருக்கேன். நேஷ்னல் லெவலில் நிறையா டைம் நான் போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் அடிச்சதில்லை. 2nd or 3rd அப்படி தான். அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 20க்கு மேலே வந்து 2024ல் அண்ணா வந்துட்டு கொடி அறிமுகம் படுத்துகிற நாள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போதான் எனக்கு வந்துட்டு லக்னோவில் வந்துட்டு மேட்ச் இருந்தது. நார்மல் நேஷ்னல் கிடையாது, ஃபாரின் செலெக்ஷன். அப்போ வந்துட்டு கரெக்டாக அண்ணா வந்துட்டு 3:30 மணி பக்கமாக தான் வந்துட்டு அதை அறிவிச்சு மாநாடெல்லாம் செயல்பட்டு இருந்தது. லாஸ்ட் 2 பவுட்டை நான் வின் பண்ணிட்டேன். லாஸ்ட் பவுட் எனக்கு அப்போ தான் இருந்தது. நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் என்னால் அந்த வீடியோவை கேட்க முடியலையே அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீ ஜெயிச்சுவாம்மா, அதுக்கப்புறம் குட் நியூஸை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அண்ணா வந்துட்டு மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த தேதி, அந்த நாள், அந்த டைம் அன்னைக்கு எனக்கு கோல்டு ப்ரைஸ் கிடச்சிது. நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். ஃபாரின் செலெக்ஷன் ஆகியிருக்கேன் துபாய்க்கு. டிசம்பர் 7th மேலே நான் வந்துட்டு கிளம்பணும். இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே அண்ணா ஒரு லக்கி சாமா தான் பார்ப்பேன். எங்கே போனாலுமே அண்ணா ஃபோட்டோ கூட வச்சுருப்பேன். இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாரும் வந்துட்டு சொன்னாலும், என்ன இது நீ தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லுவாங்க. இப்போ நான் நிரூபித்து காமிப்பேன். எங்கள் அண்ணா வந்துட்டு லக்கி சாமா நான் எடுத்துக்கிட்டதுக்கு எங்கள் அண்ணா நான் கொடி அறிமுகப்படுத்தின நாள் அன்னைக்கு, அவர் வெற்றி கொடியை நாட்டினா ஃபஸ்ட்டு நாள் அன்னைக்கு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்து நான் ஃபாரின் செலெக்ஷன் ஆகிருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணாவோடைய ஃபேன்ஸை பற்றி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா சும்மா நார்மலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அண்ணாவுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிக்கிறேன். அண்ணாவோட ஃபேன்ஸ் வந்து சும்மா நார்மலாக பார்ட்டி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், அண்ணாவோட பர்த்டே, நம்மளாம் தீபாவளி பொங்கல்னா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். அண்ணா பர்த்டேனா எங்கள் ஊரே சந்தோஷமாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக மக்கள், உங்களுக்கு தெரியும் தானத்திலேயே சிறந்ததானோ அன்னதானோன்னுட்டு, அங்கே மக்கள்லாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, அதெல்லாம் தெரியும். எல்லாரும் பார்த்து தான் வந்து வளர்ந்துருப்பீங்க. அந்த ஒரு வேளைக்கு, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் ஊரில் வந்துட்டு அன்னதானம் நடக்கும். காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்குமே கூட செலப்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு எதை கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்லாத இந்த உலகத்தில் போதும்னு வாய்விட்டு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். அந்த அவ்வளோ பெரிய சேவையை செய்கிறாங்க எங்கள் அண்ணா ரசிகர்கள். அது இப்போன்னு இல்லை, 10 வருஷத்துக்கு மேலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ணாவுடைய கிளப் மூலியமாக நடந்துட்டுருக்கு, அண்ணா ரசிகர்கள் மூலியமாக நடந்துட்டுருக்கு. அண்ணா அரசியலுக்கு வராங்க அதனால தான் அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அண்ணாவோட ரசிகர்கள் எப்போ இருப்போமோ அது வரைக்குமே இந்த சேவை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வாய்ப்பளிச்சு இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பளிச்சு அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கே வரத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண பார்த்திபன் அண்ணாவுக்கும், சேலம் மாவட்டத்தில் இருக்க அந்த அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.